எதுக்கு என்ன அவசரமா கூப்பிட்டீங்க? ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும் சுப்ரியா. சொல்லுங்க மதன். பூமிகா உயிரோட தான் இருக்கலாம். மதன் என்ன சொல்றீங்க? இதை நான் சொல்லல. அந்த அர்ச்சனா பொண்ணு ரகமும் இப்படிதான் சொல்லிட்டு தெரியுறாங்க. நிஜமா தான் சொல்றீங்களா? இவ்வளவு நாள் அந்த அர்ச்சனா பொண்ணு ரகமும் என்ன கொலைகாரன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ புதுசா ஒரு கதை சொல்றாங்க. பூமிகாவை நான் கொலை பண்ணலையா, நான் கொலை பண்ணிட்டதா டிராமா பண்ணிட்டு பூமிகாவை எங்கேயோ நான் கடத்தி கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருக்கேனா. இந்த அர்ச்சனாவுக்கு பொண்ணு ரகத்துக்கும் நான் என்ன கெடுதல் பண்ண சுப்ரியா? ஏன் இப்படி எல்லாம் என் மேல பழி போடுறாங்கன்னு தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களோட ஒரே நோக்கம் நான் வாழக்கூடாது, அதுவும் உன் கூட வாழக்கூடாது. நேத்து வரைக்கும் பூமிகாவை கொலை பண்ணிட்டு தான் அபாண்டமா என் மேல பழிய போட்டாங்க. இப்போ நம்ம நல்லபடியா பழகிறத பார்த்துட்டு அதை பொறுத்துக்கவே முடியாம எங்க நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருவியோன்னு பூமிகா உயிரோட இருக்கிறதாவும் அதுவும் அவளை நான் கடத்தி வச்சிருக்கிறதாவும் என் மேல அபாண்டமா பழிய போடுறாங்க. பூமிகா உயிரோட இருக்கும்போது நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்ல மாட்டான்னு தான் அவங்க இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு தெரியுறாங்க. இப்படி சொன்னா யார் தான் நம்ப மாட்டாங்க சுப்ரியா? எந்த பொண்ணு நம்பிடுவாங்க. தான் காதல உண்மையா தனக்கு மட்டும் சொந்தமா இருக்கணும்னு தானே எந்த பொண்ணு எதிர்பார்ப்பா? அந்த அர்ச்சனாவை பொண்ணு இருக்குமோ உங்ககிட்ட வந்து பூமிகா உயிரோட தான் இருக்கா, அதுவும் மதன் தான் கடத்தி வச்சிருக்கான்னு சொல்லி அதை நீ நம்பி மறுபடியும் என் காதல் தோத்து போறதை நான் விரும்பல சுப்ரியா. ஏற்கனவே ஒரு தடவை நான் மனசளவில் செத்து போயிட்டேன். இங்க பாரு, நீ ஆறுதலா இருக்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் உயிரோடவே வாழ்ந்துட்டு இருக்கேன். மறுபடியும் உனக்கு என் மேல நம்பிக்கை போயிடுச்சுன்னா அதை திரும்பவும் கொண்டு வரதுக்கு போராட என்கிட்ட சக்தி இல்லை சுப்ரியா. என்னால திரும்ப திரும்ப செத்து பழிக்க முடியாது. நீங்க என் மேல நம்பிக்கை வச்சிருக்க இந்த நிமிஷத்துல என் உயிர் போயிட்டோம். மதன் என்ன சொல்றீங்க? ஆமா சுப்ரியா, உன்கிட்ட நம்பிக்கை இழந்து உன் வயல எனக்கு கெட்டவன்னு சொல்லி அதை நான் கேட்டுட்டு என் உயிர் போறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ அப்படி சொல்றது என் காதல கேட்டுட்டு செத்தனா அப்படியே ஆத்மா சாந்தி அடையாது. என் காதல் இப்ப உன்கிட்ட முழு ஜீவனோட இருக்கு. என் காதல் சாகிறதுக்கு முன்னாடி நான் செத்து போயிடுறேன். என் காதல் செத்து நான் உயிர் வாழ விரும்பல. காதலன் சாகலாம், காதல் தான் சாக கூடாது. சுப்ரியா, நான் இதை சொல்லதான் உன்னை கூப்பிட்டேன். நீ புறப்படு, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறேன். உனக்கு இப்பவே என் மேல சந்தேகம் வந்துருச்சு, அதான் நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற. இதுக்கப்புறம் அர்ச்சனாவும் பொண்ணுரகமும் வந்து சொல்லும் போது நீ இன்னும் முழுசா அதை நம்பிடுவ. மறுபடியும் என் காதலுக்கு சோதனை தான் வரும். அதுக்கு முன்னாடி இதோ இப்பவே உன் கண்ணு முன்னாடி நான் செத்து போயிடுறேன். மதன், ஐயோ மதன், மதன் எங்க போறீங்க? மதன் என்ன பண்றீங்க? மதன் வாங்க. மதன், மதன் சொன்னா கேளுங்க. சுப்ரியா, என்ன விடு சுப்ரியா, என்ன விடு சுப்ரியா, நீ நம்பல நான் செத்து போறேன். என்ன விடு, அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. சொன்னா கேளுங்க, வாங்க. இல்ல நீ விடு சுப்ரியா, என்ன விடு, நான் போய் செத்து போறேன். என்ன விடு, சொன்னா கேளுங்க, வாங்க. வாங்கன்னு சொல்றேன்ல. நீங்க செத்து போயிட்டீங்கன்னா நான் மட்டும் உயிர் வாழவே நினைச்சீங்களா? அந்த கடவுளே வந்து சொன்னா கூட நான் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை இழக்க மாட்டேன். நம்ம காதல யாராலையும் பிரிக்க முடியாது மதன். வாழ்ந்தாலும் ஒன்னா வாழலாம், செத்தாலும் ஒன்னா சாகலாம். நீங்க மட்டும் தனியா சாக நான் விட மாட்டேன். நீங்க இல்லாத உலகத்துல நானும் இருக்க மாட்டேன். என்ன சாகணுமா? அப்ப வாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சாகலாம். நம்ம ஏன் சாகணும்? வாழ்ந்து காட்டலாம் சுப்ரியா. இங்க பேர் நம்ம பிரிக்க நினைக்கிறவங்க முன்னாடி நம்ம சேர்ந்து வாழணும் சுப்ரியா. சுப்ரியா, I love you சுப்ரியா. மதன், I love you too. I love you சுப்ரியா.
பாத்தியா? வாவ்! மதன், ரொம்ப நாளா எனக்கு ஃபிஷிங் போட்ல போகணும்னு ஆசை. இன்னைக்கு தான் அது நிறைவேறி இருக்கு. சுப்ரியா, நமக்கு எப்ப மேரேஜ் ஆகும்? நம்ம மேரேஜை சீக்கிரம் முடிச்சிட்டு இந்த இந்த மாதிரி இல்லாம இந்த படகு வீடு இருக்குல்ல, நீ கேரளால பாத்திருப்பியே, அந்த மாதிரி படகுல நம்ம நம்ம ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடணும்னு செம்ம ஆசையா இருக்கு. மதன், கல்யாணத்துக்கு உங்களுக்கு அவ்வளவு அவசரமா? அப்புறம் உன் மேல நான் எவ்வளவு காதல் வச்சிருக்கேன். மதன், இதை கேட்கறதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மதன். சுப்ரியா, இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா மதன், ரொம்ப அழகா இருக்கு. ஹே, இந்த மாதிரி ஒரு ரம்யமான சூழல்ல ஒரு பாட்டு பாட. ஐயோ, பாட்டா? எனக்கு பாட்டெல்லாம் பாட தெரியாதே. ஹே, சும்மா ஏதாவது ஒரு பாட்டு பாட. மதன், நான் பாட்டெல்லாம் அவ்வளவு பாக்குறதும் இல்ல, கேக்குறதும் இல்ல. எங்க டாடி பழைய பாட்டெல்லாம் ரொம்ப விரும்பி கேட்பாரு. அப்போ நானும் அதை கேட்டிருக்கேன். நான் அதை வேணா பாடட்டுமா? பாட்டுல புதுசு என்ன பழசு என்ன இருக்கு? பாட்டு நம்ம மனசை தரணும், அவ்வளவுதான். பாடு. சரி. முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே, முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே, முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே, உள்ளம் உறவாடுதுங்கள் கண்டோலே, உள்ளம் உறவாடுதுங்கள் கண்டோலே, முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே. சுப்ரியா, சுப்ரியா, ஸ்டாப் இட் சுப்ரியா. பாடாத. ஸ்டாப் இட் சுப்ரியா. என்னாச்சு? என்னாச்சு மதன்? What happened? Why are you so tensed? நீங்க தானே பாட சொன்னீங்க. ஹேய், நீ நீ இது பண்ணியா பாடுன? என்னன்னு தெரியல மதன். ஆக்சுவலி நான் பாடுறதுக்கு வேற பாட்டு தான் நினைச்சேன். அப்புறம் எதுக்கு இந்த பாட்டு பாடுன? மதன், என்னன்னு தெரியல, யாரோ என் மனசுக்குள்ள இருந்து இந்த பாட்டை பாடுன்னு கட்டளை போட்ட மாதிரி இருந்துச்சு. யாரோன்னா அது பூமிகாவா இருக்குமோ? மதன், என்னாச்சு? சுப்ரியா, பாட்டெல்லாம் வேண்டாம். நம்ம சும்மா ஏதாவது கதை பேசிட்டு இருக்கலாம். என்ன பேசுறது? தோ இருக்கே, இந்த ரம்யமான சூழலை பத்தி ஏதாவது பேசிட்டு இருக்கலாம். சரிங்க மதன். மச்சான், இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல மச்சான்? நான் இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மச்சான். இந்த உலகத்துக்கே நான் தான் அரசிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு கர்வம் வந்துருச்சு மச்சான். இந்த உலகத்துக்கே நான் தான் அரசிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு கர்வமே வந்துருச்சு மச்சான். நான் உங்க கூட இப்படி எல்லாம் வாழணும்னு நிறைய கனவு கண்டேன் மச்சான். எல்லா கனவும் சேர்ந்து ஒரே நேரத்துல இப்ப நடக்குது மச்சான். இப்ப நான் இருக்கிற சந்தோஷத்தை சொல்லணும்னா, அப்படியே இங்க இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் ஒரே நேரத்துல குடிச்சு அப்படியே மூச்சு அடிக்கிற மாதிரி இருக்கு மச்சான். ஆமா மச்சான், இங்க இருக்கிற தண்ணி எல்லாம் குடிச்சு எனக்கு மூச்சு அடிக்கிற மாதிரி இருக்கு மச்சான். சுப்ரியா, நிறுத்து சுப்ரியா. ஏன் மதன், பூமிகா குரல்ல பேசுனது பயந்துட்டீங்களா? பின்ன பயம் வராதா? சும்மா ஜாலிக்காக பேசினேன். ஏன் சீரியஸ் ஆயிட்டீங்க? பின்ன சீரியஸ் ஆகாம ஏன் உன் குரல்ல பேச வேண்டியதானே? அதான் ஜாலிக்குன்னு சொன்னேன்ல. இங்க பாரு சுப்ரியா, நீ பூமிகா குரல்ல பேசுறது ஒண்ணும் தப்பு இல்ல. அத ஜாலிக்கு நீ எடுத்துக்கலாம். ஆனா பூமிகா பேசினா அதே வசனத்தை நீ பேசின பாரு, எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. என்னமோ தெரியல மதன், எனக்கு இப்படி பேசணும்னு தோணுச்சு, பேசினேன். இவ தெரிஞ்சு சொல்றாளா இல்ல தெரியாம சொல்றாளான்னு தெரியலையே. எதுக்கும் இப்ப நம்ம உடனே கரைக்கு திரும்புறது தான் பெட்டர்னு நினைக்கிறேன். சுப்ரியா, நம்ம கரைக்கே திரும்ப போயிடலாமா? என்ன மதன், வந்து கொஞ்ச நேரம் தான் ஆச்சு, அதுக்குள்ள கரைக்கு போலான்னு சொல்றீங்க. இன்னும் கொஞ்ச தூரம் உள்ள போயிட்டு வரலாமா? இல்ல சுப்ரியா, நம்ம கரைக்கு போயிடலாம். இன்னும் கொஞ்சம் உள்ள போனோம்னா அங்க மீன் எல்லாம் அப்படியே துள்ளி துள்ளி குதிக்குமா, அங்க போய் பார்க்கலாம். வாங்க மதன். சுப்ரியா, அங்க
ஹேய் வேணாம் சொன்ன கேளு. ப்ளீஸ் மதன், செல்லம் இல்ல. வாங்க ஒரே ஒரு வாட்டி நடுப்பகுதிக்கு போயிட்டு வந்துடலாம். போலாம். மதன் அங்க பாருங்க. மதன் ஒரு விளையாட்டு விளையாடலாமா? விளையாட்டா? என்ன விளையாட்டு? அந்த கேம் இங்க இருந்து சொல்ல முடியாது, நான் உங்க பக்கத்துல வந்து சொல்றேன், சரியா? இப்ப சொல்லு. அது இப்ப நான் உங்க கையை கட்டிட வேணாம். கையை கட்டுமா? ஆமா சொல்றேன், அவசரப்படாதீங்க. சுப்ரி ஏன்? மதன் சொல்றேன்ல. ஒன்னும் பயப்படாதீங்க, சிம்பிள் கேம் தான். கண்ணாடி நான் போட்டுக்கிறேன். ஒன்னும் பயப்படாதீங்க, பத்திரமா வச்சுக்கிறேன். இப்போ இப்படி இப்படி உட்காருங்க. நான் போட்டை ஓட்டுறேன். மதன், நான் இப்ப போட்ட ஆட்டுவேன், நீங்க தண்ணியில விழுந்துடாம பேலன்ஸ் பண்ணணும், சரியா? இதுதான் கேம், ஓகேவா? ஐயோ வேணா சுப்ரியா, சொன்ன கேளு. கொஞ்ச நேரம் தான் மதன். ஐயோ சுப்ரியா, வேணா சுப்ரியா. நீங்க பயப்படாதீங்க, நான் புடிச்சுக்கிறேன் உங்களை, தண்ணில எல்லாம் விழ மாட்டீங்க. சுப்ரியா சொன்ன கேளு சுப்ரியா, வேணா சுப்ரியா. மதன் 2 minutes தான், பயப்படாதீங்க. வேணா சுப்ரியா. கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? சுப்ரியா வேணா சுப்ரியா. என்ன மதன், வேணா பயப்படுறீங்க? ஏய் சுப்ரியா வேணா சுப்ரியா. ப்ளீஸ் சுப்ரியா. பூமிகா வேணா பூமிகா. பயமா இருக்கு பூமிகா வேணா பூமிகா நான் தண்ணிக்குள்ள போயிருந்தேன் பூமிகா வேணா பூமிகா சமைக்கல் பூமிகா வேணா பூமிகா ஆடாத பூமிகா சமைக்கல் பூமிகா வேணா பூமிகா சமைக்கல் பூமிகா இன்னையோட இந்த உலகத்துல இருந்து உன்னை நரகத்துக்கு அனுப்புறேன்டா. இந்த பூமியில இருந்து விடுதலையாகி நேர நரகம் தாண்டா உனக்கு. நீ என்ன எவ்ளோ இம்சை பண்ணிருப்ப. அதனால நேரா உன்னை நரகத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். நான் உன்னை நரகத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். பூமிகா சித்து என் பின்னாடி வந்துருங்க. பூமிகா காப்பாத்து பூமிகா என்ன மதன், நான் விளையாட்டுக்கு தானே படகாட்டினேன், நீங்க அதுக்குள்ள தண்ணிக்குள்ள விழுந்துட்டீங்க. சுப்ரியா காப்பாத்து சுப்ரியா. உங்களுக்கு தான் நீச்சல் தெரியும்ல, ஏன் பயப்படுறீங்க? சுப்ரியா தண்ணி இழுத்துட்டு போய் சுப்ரியா காப்பாத்து சுப்ரியா, பயமா இருக்கு. காப்பாத்து சுப்ரியா. வாங்க மதன். சுப்ரியா காப்பாத்து சுப்ரியா. கை கொடு. வாங்க. பூமிகா உன்னால எனக்கு கனவுல கூட கொள்ள முடியாதுரி. எனக்கு சுப்ரியாக்கும் நடக்கிற கல்யாணத்தை யாராலையும் தடுக்க முடியாது. தப்பிச்ச. எஸ் ஸ்கேன் எடுக்கணும். ஓகே டாக்டர் மைதிலி சிவராமன் அம்ச்சாங்க. ஓகே மேடம். மாமா நாங்க ஓகே மேடம். மேடம் நீங்க கலெக்டர் அர்ச்சனா மேடம் தானே? ஆமா மேடம், நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களை மாதிரி ஒர்க்கிங் உமன்லாம் நிம்மதியா இருக்க முடியுது. எனக்கு ஹாஸ்பிட்டல் ஒர்க் நைட் 11 மணிக்கு தான் முடியுது. அதுக்கப்புறம் எந்த பயமும் இல்லாம ரவுடிங்க தொல்லை இல்லாம வீட்டுக்கு போக முடியுதுன்னா அதுக்கு காரணம் நீங்க தான் மேடம்.
மேடம், உங்களை மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு கலெக்டர் இருந்தாங்கன்னா எங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் மேடம். சிஸ்டர், மேடத்தை ஸ்கேனுக்கு வாங்க மேடம். மாமா நீங்க இங்க இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வா. சீக்கிரமா ரிசல்ட் தெரியணும். அர்ச்சனாவும் பொண்ணுரங்கமும் சுப்ரியா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு போனாங்க. அவங்க சுப்ரியா கிட்ட பேசினாங்களா? என்னாச்சுன்னு தெரியல. இன்னும் அவங்கள காணோம். என்னாச்சுன்னு ஃபோன் பண்ணி பாருங்களேன். அப்பா, டேய் பொண்ணுரங்கம், சுப்ரியா வீட்ல இன்னும் இருக்கீங்க? சுப்ரியா கிட்ட மதன் விஷயத்தை பேசியாச்சா? அப்பா, நாங்க சுப்ரியா வீட்ல இருந்து புறப்பட்டு வந்துட்டோம். இப்போ ஒரு ஸ்கேன் சென்டர்ல இருக்கிறோம். என்னது ஸ்கேன் சென்டரா? ஆமாப்பா, அர்ச்சனாவுக்கு ஸ்கேன் பண்ண வந்திருக்கிறோம். டேய் எதுக்கு திடுதிப்புன்னு அர்ச்சனாவுக்கு ஸ்கேன் பண்றீங்க? என்னாச்சு? இருங்க சொல்றேன். சொல்லுப்பா, எதுக்கு திடீர்னு ஸ்கேன் சென்டருக்கு போனீங்க? அப்பா, பதட்டப்படாதீங்கப்பா. இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில என்னைக்குமே மறக்க முடியாத அளவுக்கு ரொம்ப சந்தோஷமான நாளுப்பா. டேய் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ற. அப்படி என்னப்பா உன் வாழ்க்கையில மறக்க முடியாத சந்தோஷமான நாள் இன்னைக்கு? அது என்கிட்ட சொன்னா நானும் சந்தோஷப்படுவேன்ல. அப்பா, நான் சொல்ல போற செய்தியை நீங்க கேட்டீங்கன்னா நீங்க மட்டும் இல்ல, வீட்டுல இருக்கிற எல்லாருமே சந்தோஷப்படுவீங்க. சொல்லட்டுமா? டேய் பீடிகை போடாம என்ன நடந்துச்சுன்னு சொல்றா. அப்பா, நாங்க சுப்ரியா வீட்டுக்கு போனோமா, அங்க உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்தேன். மேடம், நான் கூட அப்படிதான் மேடம். உங்களை நேர்ல சந்திச்சு சில விஷயங்களை மனசு விட்டு சொல்லலாம்னு நினைச்சேன். நீங்களே வந்துட்டீங்க, நல்லதா போச்சு. ஆமா மேடம், என் பிரச்சனையை சொல்றதுக்காகவே கடவுள் உங்களை அனுப்பி வச்ச மாதிரி இருக்கு. நானும் மதனும் சீக்கிரமாவே கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இங்க வாழ்க்கை ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். அது மட்டும் இல்ல மேடம், மதன் பூமிகா இல்லாத இந்த நேரத்துல என்கிட்ட வந்து நீதான் எனக்கு ஆறுதலா இருக்கணும்னு சொல்லி மறுபடியும் என்கிட்ட வந்து லவ் அப்ரோச் பண்ணாரு. மேடம், எனக்கு பூமிகாவை பிரிஞ்சிருக்கிற மதனை பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு. என்னை விட மதனுக்கு வேற யாரும் ஆறுதலா இருக்க முடியாது மேடம். அதனாலதான் நான் மதனை கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க மேடம்? பூமிகா உயிரோடு இருக்கிற விஷயத்தையும் மதன் எவ்வளவு தந்திரமானவன்னு சுப்ரியாவை எச்சரிக்கலான்னு வந்தா இவ மதன் புராணத்தையே பாடிட்டு இருக்காளே. மேடம், என்ன யோசனையா இருக்கீங்க? எனக்கும் மதனுக்கும் நடக்க போற கல்யாணத்தை நீங்க தான் முன்ன நின்று நடத்தணும்னு நான் ஏற்கனவே சொன்னேன்ல. உங்களுக்கு எதுவும் ஆட்சேபனை இல்லையே? ஒரு நிமிஷம் மேடம். அர்ச்சனா, நாம வந்த விஷயத்த சொல்லாம வேற எதையோ பேசிட்டு இருக்கிறோம். பூமிகா உசுரோட இருக்கிற விஷயத்தையும் மதன் அவளை அடைச்சு வச்சிருக்கிற விஷயத்தையும் சுப்ரியா வந்த உடனே சொல்லிடலாம். என்ன? வாங்க மேடம். குட் மார்னிங்மா. இப்ப அப்பா எப்படிமா இருக்காரு? இப்ப பரவாயில்ல மேடம், நல்லா நம்ம இருக்கு. கையில என்னமா இருக்கு? நம்ம கடமையை நம்ம செய்யறோம். நமக்கு மேல ஒருத்தர் இருக்கான், அவன் எல்லாம் பார்த்துப்பான். வாங்க மேடம், உங்களை ஒருத்தவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். வாங்க மேடம், இவங்க பேரு மைத்திலி சிவராமன். ஷீ இஸ் a very good gyno specialist. வணக்கம் மேம், இவங்க கலெக்டர் அர்ச்சனா, அவங்க ஹஸ்பண்ட் பொன்னுரங்கம். மேடம், உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நேர்ல பார்த்திருக்கேன். உங்ககிட்ட பேசதான் முடியல. மேடம், நீங்க சென்னை மாவட்ட கலெக்டரா வந்த பிறகு கார்ப்பரேஷன் பொல்யூஷன் கண்ட்ரோல் ரொம்ப நல்லா இருக்கு மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேம். என்ன ஒரு 6 months கம்ப்ளீட் ஆயிருக்குமா? அட வா, வயத்தை பார்த்து 6 மாசம்னு கரெக்டா சொல்லிட்டீங்க. அது மட்டும் இல்லப்பா, கூடி சீக்கிரம் உங்க ஒய்ஃபுக்கு 2 குழந்தை பிறக்க போகுது.